நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டு சொல்ல, நீங்கள் என்னுடையவர்களா இருக்கணும், அதனால மற்ற ஜனத்தை விட்டு நான் உங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம்ல. முழு உலகத்துல எத்தனை கோடி மக்கள் வசிக்கிறாங்க. உங்க தேசத்துல நீங்க இருக்க இடத்துல எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கு மத்தியில உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, நீ என்னுடையவன், என்னுடையவள், நீ என்னுடைய மகன்பா, என்னுடைய மகள், எனக்கு சொந்தம்னு சொல்லுவதற்கு மற்ற ஜனங்களை விட்டு ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறாராம். அது எவ்வளவு பெருமை இல்ல. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்து எடுக்கப்பட்டு அவருக்கு சொந்தமாய் இருப்பாரு. அப்ப நீ என்ன சொல்ல, நான் இயேசுக்கு சொந்தம், அவர் என்னை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து அவருடைய பாதுகாப்புல என்ன வச்சிருக்கிறாரு. அப்படி சொல்லும் போதே மகிழ்ச்சி தானே. நீங்க வாழ்றது உலகத்துலதான். உலக மக்களை போல எல்லா வேலைகளையும் செய்யணும், உழைக்கணும், எல்லாம் தான். ஆனா நீங்க அவங்கள போல வாழ்வதற்கு அழைக்கப்படலை, பிரித்தெடுக்கப்பட்டவங்க. எப்போ மனதில் வைக்கணும், இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அப்ப உலக மக்களை போல சிந்திக்கிறது, யோசிக்கிறது, பணம், புகழ், பேரு, பெருமை, அந்த சிந்தை இருக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு, ஏன்னா அவருக்கு சொந்தம்லாம். நம்ம அவரை போல சிந்திக்கணும், அவரை போல பேசணும், அவரை போல வாழணும். அவருக்கு சொந்தமாயிட்டு ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்து இந்த சிந்தையோட வாழணும். நீங்க வேலை செய்யற இடத்துலயும் மற்றவங்களை போல இருக்கக்கூடாது. நீங்க வித்தியாசமானவங்க, நீ வித்தியாசமானவள் மகளே, நீ வித்தியாசமானவன் மகனே. நீங்க பரிசுத்தமுள்ள தேவனுக்கு சொந்தம், வல்லமை உள்ள தேவனுக்கு சொந்தம். அவர் உங்களை பிரித்தெடுத்து தன் கூடவே வச்சிருக்கிறாரு. நீங்க அதை யோசித்து பாருங்க. ஒரு நிமிஷம் அதை யோசித்து பார்த்தாலே உங்களால அவரை துதிக்காம இருக்க முடியாது.